அனைவருக்கும் வணக்கம். வித்யாகாரகரான புதன் குருவின் ஆட்சி வீட்டிலிருந்து சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார். 10ஆம் தேதி முதல் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட வித்யாகாரகரான புதனின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் உறுதியாகவே காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்று பார்த்தால், நிச்சயமாக வித்யாகாரகரான புதன் இயற்கை சுபகிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் தனது பார்வையில் குரு மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரகங்களையும் சமகிரகமாக தான் பார்க்கிறார். எனவே குருவின் ஆட்சி வீட்டிலிருந்து சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைவதால் சில ராசிக்காரர்களுக்கு அதீத நன்மை உண்டு. அதே வேளையில் சில ராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமற்ற சூழலாகவும் பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சனி பகவான் தனது பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கிறார் புதனை. எனவே நட்பு கிரகத்தின் வீட்டில் நுழைவதால் சில நேரங்களில் எதிர்பார்ப்பதை விட அனைவருக்குமே நல்ல மாற்றம் உண்டு. அதிலும் குறிப்பாக தனுசு ராசி, கன்னிராசி, கடகராசி, ரிஷபராசி மற்றும் மீனராசி இந்த 5 ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நன்மை பெறுவதற்கான முதன்மையான வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே வேளையில் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஜென்மம் அஷ்டமத்தில் வலம் வருவது, விரயத்தில் வலம் வருவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு. இந்த 3 இடங்களிலும் வலம் வரக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் எந்த 3 ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமற்ற அமைப்பு என்று பார்த்தால், நிச்சயமாக ஜென்மத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் அவ்வளவு சிறப்பான நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அதே போன்று விரயத்தில் இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு விரய செலவுகள் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கிறார் புதன். அவர் அஷ்டமத்தில் இருப்பதால் கூடுதல் கவனம் தேவை. இந்த 3 ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சில நிகழ்வுகள் உண்டு. அதிலும் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ராசியின் அதிபதி. ராசியின் அதிபதி அஷ்டமத்திற்குள் வருவதால் அவ்வளவு சிறப்பான நன்மையை நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது. உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் தேவை. சேமிப்புகள் திடீரென கரையலாம். திடீரென பல திருப்பங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. சுயதொழில் சார்ந்த முயற்சியில் ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியாக இருப்பதால் சற்று சிரமம் குறைவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. அதே வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் அமர்கிறார் புதன். எனவே புதிய முயற்சிகளில் அதிக கவனம் தேவை. பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்களில் நிதானத்துடன் கையாளுவது நல்லது. எதை செய்தாலும் அதை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வதால் அதில் இருக்கக்கூடிய சிக்கல் விலகும். கும்பராசிக்காரர்களுக்கு விரயத்தில் அமர்கிறார். எனவே வீண் விரய செலவுகள் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் கும்பராசிக்காரர்கள் சற்று நிதானத்துடன் பயன்படுத்தி கொண்டால் வீடு வாங்குதல், திருமணம் போன்ற சுபகாரியங்களை நடத்துதல் போன்ற சுப விரயங்களாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். இருந்தாலும் கூட விரயங்களை தவிர்க்க முடியாத ஒரு தருணமாக தான் கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே அதிக கவனத்துடன் இருந்தால் அவற்றை தவிர்த்து நிச்சயம் நன்மை நிறைவாக கிடைக்கும். இந்த 3 ராசிக்காரர்கள் உறுதியாகவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் முற்றிலும் தகர்த்தறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும்.